கோவை சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நயன்தாரா ஹீரோயினாவும் கலையரசன் ஹீரோ மாதிரியும் நடித்து வெளிவந்திருக்கிற ஐரா படத்தை பற்றி அலச போகிறோம். இந்த படத்தை டைரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, யூடியூப்பில் மா லக்ஷ்மி மாதிரியான கான்ட்ரவர்சியலான சப்ஜெக்ட் எடுத்து பேர் வாங்கினவர். இவரை ஒரு அபாரமான திறமைசாலின்னு நம்பி இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்தாங்க. இவருடைய டைரக்ஷனில் முதல்ல வெளிவந்த படம் சத்யராஜ் வரலட்சுமி சரத்குமார் நடித்து வெளிவந்த எச்சரிக்கை, இது மனிதர்கள் நடமாடும் இடம். இந்த ஐரா படத்துக்கு நயன்தாரா போன வருஷம் நடித்து வெளிவந்த கோலமாவு கோயிலா இமைக்கா நொடிகள் படத்துக்கு வந்த ஓப்பனிங்கில் கால்வாசி கூட இல்லை. இது என்னடா ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி விசாரித்தா, இந்த ஐரா படத்தினுடைய ஸ்னீக் பீக்கை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்த ஸ்னீக் பீக் பார்த்துட்டு அது டஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அது தெரிஞ்ச படக்குழு செகண்ட் ஒரு ஸ்னீக் பீக் விட்டாங்க. அதை பார்த்தவங்க ஸ்னீக் பீக்லேயே ஒன்றும் இல்லை, படத்தில் என்ன இருக்க போகுன்னு சொல்லி கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி இந்த படத்தை அவாய்ட் பண்ணிட்டாங்க போல் இருக்கு. ஐரா படத்துக்கு 1க்கு 2 ஸ்னீக் பீக் ரிலீஸ் பண்ணி தேட்டருக்கு வர்றவங்களையும் வரவிடாமல் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை டைரக்டருடைய முதல் படமான எச்சரிக்கை, இது மனிதர்கள் நடமாடும் இடம் படத்தோட கதை கூட இவருடைய சொந்த சரக்கு கிடையாது. 2-3 ஆங்கில படத்திலிருந்து கதையையும் சின்சையும் சுட்டும் தான் அந்த படத்தை எடுத்திருந்தாரு. ஓகே, இப்போ இந்த ஐரா படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்தோம்னா, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி பேய்த்தனமானது. எஸ், இதுதாங்க இந்த ஐரா படத்தினுடைய கதை. நான் ஆரம்பிச்சு வச்சத நானே முடிக்கிறேன். இந்த படத்தினோட கதை கூட இவங்க கதை இல்லைங்க. டைட்டானிக் ஹீரோயின் கேத் வின்ஸ்லெட் நடித்து 2015 வெளிவந்த தி ட்ரெஸ் மேக்கர்ஸுங்கிற படத்தினுடைய கதையை உருவி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பயன்படுத்தியிருக்கிறாங்க. படத்தில் யோகி பாபு இருந்தும் மருந்துக்கு கூட காமெடி இல்லை. அதனால தான் என்னமோ செகண்ட் ஹாஃபில் யோகி பாபுவே இல்லை. ஐரா படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா, நயன்தாரா இந்த கதை மேலே அபாரமான நம்பிக்கை வச்சு படம் பூரா மிகச்சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் திரைக்கதை வலுவில்லாதனால அவங்க நடிப்பு வீணாக போச்சு. அதே போல் சுதர்சன் சீனிவாசனுடைய கேமரா அருமையாக இருக்குது. ஆனால் படத்தினுடைய செகண்ட் ஹாஃபில் பெரும்பாலும் ஒயிட் அண்ட் பிளாக் அப்படிங்கிறனால அதுவும் எடுபடாமல் போயிடுச்சு. பவானிங்கிற அந்த இன்னொரு கேரக்டரை நயன்தாரா பண்ணியிருக்கவே வேண்டாம். ஒயிட் அண்ட் பிளாக்கில் காட்டும்போது கூட ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கிற அந்த கேரக்டரை கடலில் பார்க்கும்போது மூக்கில் இங்கெங்கெல்லாம் வெள்ளையாக இருக்கும், அங்கங்கே திட்டத்திட்டாக கருப்பூட்டி அந்த கேரக்டருக்கு மேக்கப் சுத்தமாகவே பொருந்தலை. ஐரா படத்தினுடைய ஸ்னீக் பீக் பார்த்தும் கூட நாங்கள் எப்படி தைரியமாக இந்த படத்துக்கு போனோம்னா, இந்த டைரக்டருடைய முதல் படமான எச்சரிக்கை, இது மனிதர்கள் நடமாடும் இடம் படம் ஊற்றிக்கிட்டதுனால இந்த படத்தினுடைய வெற்றியில் தான் இவருடைய சினிமா வருங்காலமே இருக்குது. அப்படிங்கிறனால ரொம்ப கவனமாக இந்த படத்தை பண்ணியிருப்பார். அதனால் தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் போனோம். ஆனால் அந்த நம்பிக்கையில் டைரக்டர் மண்ணில் மண்ணனே ஊற்றி எரிச்சிட்டாரு. இந்த உலகத்துல யாருமே கொடுக்காத சந்தோஷத்தை நீ எனக்கு கொடுத்த அமுதா, அதை அழிச்சு ஒருத்தரையும் நான் உயிரோட விட மாட்டேன். ஓவரால் ஐரா படம் எப்படி அப்படின்னு ஓப்பனாக சொல்லணும்னா, படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃப் கூட ஏதோ தக்கி முக்கி உட்காந்து பார்த்துடலாங்க. பட் இன்ட்ரோல் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் உள்ள போய் உட்காந்தா படம் பயங்கர மொக்க. ஒரு பேய் படத்தை எப்படி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் உதாரணமாக சொல்லலாம். படம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐரா படத்துக்கு நம்ம கோவை சினிமாஸ் இருக்கிற ரேட்டிங் 1.5. அது கூட நயன்தாராக்காகவும் படத்தினுடைய கேமராமேனுக்காகவும் தாங்க. ஐரா படத்தினுடைய ரன் டைமே மொத்தம் 2.5 மணி நேரம் தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1 hour 5 minutes, செகண்ட் ஹாஃப் 1 hour 10 minutes. ஆனால் இன்ட்ரோல் முடிச்சு உள்ளே போய் உட்காந்தா செகண்ட் ஹாஃப் மட்டுமே ஒரு 4-5 மணி நேரம் ஓடுற மாதிரியான ஒரு பயங்கரமான ஃபீலு. அந்தளவுக்கு படம் அவ்வளோ ஸ்லோ. ஒரு ஸ்டேஜில் இந்த படத்தினோட டைரக்டருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் நமக்கு திரும்பவும் சினிமா டைரக்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைக்காதுங்கிற உண்மை தெரிஞ்சிச்சு போல் இருக்குது. படத்தை முடிக்கவே மாட்டேன்னு ஜவ்வெளியில் இழுத்து நம்ம பொறுமையை சோதிச்சு தள்ளிட்டாரு. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, நயன்தாராவுடைய சினிமா கரியர்லேயே பயங்கரமான படுமொக்க இந்த ஐரா படம் தாங்க. படம் முடிஞ்சு பைக் பார்க்கிங்கில் போய் வண்டி எடுத்து வெளியே வர்றக்குள்ள டைரக்டரை ஒவ்வொருத்தரும் திட்ட கேட்டால் நமக்கு சினிமா பார்க்குற ஆசையே போயிடும் போல் இருக்குது. எங்களுடைய ரிவ்யூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறதுக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ சம்மந்தமான கருத்தை சொல்ல விரும்புனா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் கோவை சினிமாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைச்சிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.